ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டாப் மெஷர்மெண்ட் டாப் அளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதில் என்னென்ன அளவுகள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதும், அதில் என்னென்ன சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன நுணுக்கங்கள் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம ஒரு அளவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்தந்த இடத்துல என்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கும். அதனால் எப்போவுமே வீடியோஸ் பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சின்ன டிப்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரு அளவு டாப் ஒன்று இருக்குது, சேம் இதே மாதிரி எனக்கு வேணும், நெக் மாடல்ஸ் மட்டும் மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நமக்கு ஒரு அளவு சுடிதார் கொடுப்பாங்க. இப்போ அந்த அளவு சுடிதார் வச்சு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு அளவு எடுக்கணும், அப்போ அதுக்கு அந்த அளவு சுடிதார் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு அளவுக்கு நம்ம எல்லா அளவுகளும் எடுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கிளாத்தாக இருக்கணும். ரொம்ப சுருக்கமாகவோ ரொம்ப நெக்கு லூஸ் இதாகி ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நார்மலாக ஒரு சுடிதார் இது பண்ணி, அப்படி சப்போஸ் அப்படி இல்லைன்னா நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா உள்பக்கம் தான் நமக்கு அளவு எடுக்க போகிறோம், மேல் பக்கம் எடுக்க மாட்டோம். எந்த ஒரு சுடிதாராக இருந்தாலுமே உள்பக்கம் துணி மடிஞ்சிருந்தால் நமக்கு தெரியாது. அதனால் எப்பவுமே உள்பக்கமாக தான் நம்ம அளவு எடுப்போம். அப்போ இந்த மாதிரி பொசிஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன அளவுகள் அப்படிங்கிறது, ஒவ்வொரு அளவும் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது, என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறதும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி நம்ம எடுக்கும்போது இதில் என்ன ஃபஸ்ட்டு அளவு எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டு, அடுத்தது வெயிஸ்ட் ரவுண்டு, அடுத்தது சீட் ரவுண்டு. சீட்டு ஹிப்பு எந்த அளவு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், இதில் எப்படி இருக்கோ. இப்போ இதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ம் ஹோல் ரவுண்டு, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஷோல்டர், டாப் லென்த்து, ஷேப் லென்த்து. இது வெயிஸ்ட்டுக்கிட்ட நம்ம எடுக்கிறது, அதனால அதை நோட் பண்ணிக்கோங்க. சைடு ஸ்லிட்டுக்கு நம்ம எவ்வளோ கொடுப்போமோ அதை தான் நம்ம ஸ்லிட் லென்த்துன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டவர்னுடைய வித்து, டவர் அப்படிங்கிறது கீழ் போர்ஷனை தான் சொல்லுவோம். 13 அளவு இருக்குது. ஒன்று செஸ்ட் ரவுண்டு, அடுத்தது வெயிஸ்ட் ரவுண்டு, சீட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டுங்கிறது மேலே வரும். கம்மியான ஸ்லிட் இருந்துச்சுன்னா கீழே இறக்கி வச்சா சீட் ரவுண்டுன்னு சொல்லுவோம். காமனாக நம்ம சீட் ரவுண்டுன்னு கூட சொல்லிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அதில் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது, சைடு கட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஹிப்பினுடைய சுற்றளவு தான் எடுப்போம். சைடு ஸ்லிட்டு ரொம்ப கீழே இறக்கி கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சீட்டினுடைய ரவுண்டு தான் எடுப்போம். அதனால் அது எப்படி அந்த சுடிதாரில் இருக்கோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்டு, அதுக்கப்புறம் ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஷோல்டர், டாப் லென்த்து, இந்த சைடுக்கு ஷேப் கொடுக்குற இடத்துல வர்ற லென்த்து, அப்புறம் ஸ்லிட்டு எவ்வளோ, இது உயரம் எவ்வளோ, இது டவர்னுடைய வித்து எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்க அளவு நம்ம பாடியில் நம்ம அளவு எடுக்கும்போது நம்ம எப்போவுமே அந்த ஸ்ட்ரெயிட்டாக வர்ற அளவுகள் எல்லாமே தனியாகவும், ரவுண்டாக எடுக்கிற அளவுகள் தனியாகவும் நோட் பண்ணுவோம். ஒரு அளவு சுடிதார் அப்படிங்கும்போது நம்ம திருப்பி எடுக்கும்போது மேக்ஸிமம் எப்படி கன்வீனியண்ட்டாக ஈஸியாக எடுக்கிறோமோ அந்த அளவுகளை நம்ம ஆர்டர் பண்ணி எழுதிக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டு எங்கே எடுக்கணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் தையல்லேருந்து இந்த தையல் வரைக்கும் ரொம்ப இழுக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா லூஸ் வந்துடும். நார்மலாக எடுக்கும்போது 20 இன்ச்சு வரும். சரிங்களா? கீழே இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு அளவு வரும். நமக்கு எப்படியுமே துணி கொஞ்சம் சுருங்கும். அதனால் நம்ம எடுக்கும்போது இப்படி பார்க்கும்போது 20 இன்ச்சு நமக்கு வருது. அப்போ செஸ்ட் ரவுண்டு 20. இது 1/4 கிடையாது, 1/2. ஃப்ரண்ட் ஒன்று, பேக் ஒன்று. அப்போ ரெண்டாக பிரிக்கும் போது நம்ம 10 இன்ச்சு தான் நம்ம செஸ்ட் ரவுண்டுக்கு மார்க் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டாட் போர்ஷன் மேலே தெரியணும். அந்த இடத்துல தான் நீங்கள் அளவு எடுக்கணும். இப்போ இந்த கட்டுலேருந்து இந்த கட்டு, இதுதான் நமக்கு ஷேப்பு. இங்கே ஷேப்னுடைய லென்த் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை அங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன அளவு வருதோ இந்த ஷேப்பில் அதை நம்ம அளந்துக்கலாம். இப்போ இதில் இப்படி எடுத்து பார்க்கும்போது 17 இன்ச்சு வருது. அப்போ ஒரு அரை இன்ச்சு டாட்டுக்காக நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? அரை இன்ச்சு கொடுக்கும்போது, அரை இன்ச்சு கொடுத்தா போதும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, நம்ம பேக்கில் மட்டும்தான் டாட் பிடிக்கிறோம். அதனால் ஒவ்வொரு டாட்டுக்கும் அரை இன்ச்சு நம்ம இதாயிரும். அப்போ இங்கே 17 எடுக்கிறோம், ப்ளஸ் அரை இன்ச்சு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். டாட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 17 அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டு எங்கே இருக்கோ அந்த இடத்துல டேப்பு வச்சுக்கோங்க. இப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. 22.5 இன்ச்சு வருது நமக்கு.
அடுத்தது ஆர்ம் ஹோல் ரவுண்ட் அப்படிங்கும்போது நமக்கு இப்படியே தான் வச்சு எடுக்க போகிறோம். கரெக்டாக இந்த ஷோல்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த இதையும் இப்படி பிடிச்சிட்டு இதில் நம்ம டேப்பு வச்சுட்டு இப்படி கிராஸ் பண்ணி கீழே இருக்க ஸ்டிச்சுக்கிட்ட எடுத்துக்கோங்க. இப்படி மேலே எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நமக்கு ஈஸ் அலவன்ஸ் மைனஸ் பண்ண தேவையில்லை. அதனால் நம்ம வந்து எப்போவுமே இங்கே தான் எடுப்போம், இந்த ஸ்டிச்சுக்கு கீழே தான் எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு வருது. அப்போ நமக்கு தேவை 9 இன்ச் அப்படிங்கிறது வந்து ஈஸ் அலவன்ஸோட சேர்த்து இருக்குது. அப்போ 1 இன்ச்சு வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல எவ்வளோ கிளாத் நம்ம பிடிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு 2 மடங்கு நம்ம மைனஸ் பண்ணணும். இதில் வந்து 1/2 இன்ச்சு நம்ம ஸ்டிச் போட்டிருக்கிறோம். அப்போது நமக்கு வந்து இங்கே நம்ம 18 இன்ச்சு வர இடத்துல நமக்கு வந்து 17 இன்ச்சு மட்டும் வந்தால் போதும். இந்த அளவு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஈஸ் அலவன்ஸ் இதில் சேர்ந்து தான் இருக்குது. நம்ம கட் பண்ணும்போது ஈஸ் அலவன்ஸ் வைக்கக்கூடாது, அது ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் தான் நமக்கு கிடைக்கும். 9 இன்ச்சு வருது. இல்லாட்டினா நல்லா இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 17.5 இன்ச்சு வருது. அப்போ நமக்கு வந்து ஆர்ம் ஹோல் வந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு 16 தான் நம்ம மார்க் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் 17 இதில் இருக்க மாதிரி அப்படியே 8.75 வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரெடியாக தைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சு சேர்ந்து வரும், உங்களுக்கு ஆர்ம் ஹோல் வந்து லூஸ் வரும். அதனால் இப்போ இதில் 8.75 அப்படிங்கிற இடத்துல நம்ம 8.5 தான் வைக்க போகிறோம். அப்போது 17.5 அப்படிங்கிற இடத்துல 16 தான் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து கொடுக்கணும். அப்போ 1/2 பார்த்தீங்கன்னா நமக்கு 8.25, 1/2 இன்ச்சை வந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும். அடுத்தது ஸ்லீவ் லென்த்து. நம்ம பாடியில் எடுக்கிற ஆர்ம் ஹோல் ரவுண்டு தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறோம், அதுதான் 16. இங்கே வந்து ஈஸ் அலவன்ஸோட சேர்ந்து இருக்கு, அதனால் உங்களுக்கு வந்து 1 இன்ச்சு சேர்ந்து வரும். ஸ்லீவ் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 14. அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு வரும், அது நம்ம கட் பண்ணும்போது விட்டால் போதும். அதே மாதிரி ஸ்லீவ் லென்த்து கரெக்டாக மேலே எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு. ஃப்ரண்ட் நெக்கு அப்படிங்கும்போது இது வரைக்கும் வருது, அது நம்ம ஸ்கேல் வச்சுக்கோங்க. 5.5 இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்கு, 7 இன்ச்சு பேக் நெக்கு. ஃப்ரண்ட் வந்து 5.5, பேக் வந்து 7. நீங்கள் அதே மாதிரி இங்கே வைக்கிற நெக்கை பொறுத்து 1/2 இன்ச்சு கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுக்கலாம். சப்போஸ் வி நெக் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு இறக்கிக்கலாம். அது ரொம்ப வைடாக பார் ரவுண்டு வைக்கிறீங்க அப்படின்னா இதே அளவு வச்சுக்கலாம். வேற ஏதாவது இங்கே ஒரு ஷார்ப்பாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கீழே இறக்கிக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து இப்படி ஏதாவது டிசைன் வருது அப்படின்னா உங்களுக்கு அது கழுத்தை நெருக்கின மாதிரி இருக்கும். அதனால் பாடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கழுத்தினுடைய இறக்கமும் டிசைனும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பின்கழுத்து 7 இன்ச்சு, முன்கழுத்து 5.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஒன் சைடு ஷோல்டர் மட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 2.25, 2.5 இன்ச்சு வருது. சப்போஸ் உங்களுக்கு இப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கோங்க, நம்ம வேணுனாலும் நம்ம கால்குலேஷன் போட்டுக்கலாம். இங்கே அவுட்டரில் இருந்து இந்த அவுட்ரு வரைக்கும் 13 இன்ச்சு வருது. அப்போ ஒன் சைடு வந்து 6.5. அதே மாதிரி உங்களுக்கு ஆர்ம் ஹோல் லென்த் எனக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை இப்படி வச்சுட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து இதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. இங்கே எவ்வளோ வருதோ அதை வச்சுக்கோங்க. இதை வந்து இப்படி இறக்கக்கூடாது, இப்படி வச்சுக்கோங்க. 6 இன்ச்சு வருது. அப்போ ஆர்ம் ஹோல் கிட்ட பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 6 இன்ச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க, இந்த லென்த்து. அதுக்கப்புறம் கீழே டவர்னுடைய அளவு 24 இன்ச்சு வருது. இது வந்து டவர்னுடைய வித்து. இப்போ இதுக்கப்புறம் நமக்கு தேவை சைடு ஷேப், இதெல்லாமே லென்த்தாக எடுக்கிறது. இதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வந்து திருப்பிக்கலாம். இதனுடைய உயரம் எவ்வளோ அப்படிங்கிறத ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து கீழே வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 41.5 இன்ச்சு வருது, அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். லென்த்துங்கிறது நம்ம கிளாத்தை பொறுத்து மாறும். தாராளமாக இருந்துச்சு அப்படின்னா 41.5, 42 வரைக்கும் கூட வரும். துணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 39, 40 அந்த மாதிரி தான் வரும்.
உங்களுக்கு லென்த்து கம்பல்சரி அதிகமாக வேணும் அப்படின்னா 2.5 மீட்டர் இருக்கிற கிளாத்தாக பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். அடுத்தது இந்த சைடு கட்டு எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 23. அதே மாதிரி இந்த ஷேப், இந்த கட்டு எங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா 15. இந்த ஹைட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேலேயே இது வச்சுட்டோம் அப்படின்னா செஸ்ட் வந்து ரொம்ப டைட் ஆயிரும். இது வந்து அண்டர் பஸ்ட்டுக்கு கீழே நம்ம பாடியோட ஷேப்பு, நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக ஒரு பெண்டு கொடுக்கும். அந்த இடத்துல தான் இந்த அளவு நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும். அது 15 15.5 அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுகள் தான் நம்ம வந்து ஒரு சுடிதாருக்கு, அதாவது இப்படி குறுக்க போட்டு செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, சீட் ரவுண்டு, டவர் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஆர்ம் ஹோல், கை நீளம், கை சுற்றளவு, ஷோல்டர், இப்படி எல்லா அளவுகளுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் லென்த் வைஸாக இருக்கிற மெஷர்மெண்ட்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நெக்கு என்ன வைக்கணும் அப்படிங்கிறத கூட நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா க்ளோஸ் நெக்கோ காலர் நெக்கோ இப்படி ஏதாவது ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஷோல்டர் அளவு வந்து மாற்றணும். அப்போ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவும் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் இதில் இருக்க மாதிரி அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3 லேயர் வந்து நான் லைனிங் கிளாத் போட்டிருக்கேன். க்ரீன், பிங்க்கு, ப்ளூ. ஃபஸ்ட்டு வந்து இதை எல்லாம் கரெக்டாக ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நம்ம இழுத்து அயன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இந்த போர்ஷன் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் வர மாதிரி பார்த்து அயன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஈவனாக போட்டு வெட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக வெட்டுறோம், இல்லை ஒன்று வெட்டிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் அது மேலே வச்சு வெட்டுறோம் அப்படிங்கிறது வந்து மேக்சிமம் வந்து அளவுகள் வந்து கரெக்ட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் ஒரே லேயராக போட்டுட்டு நம்ம வந்து கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ஒரே லேயராக கரெக்டாக ஃபார்ம் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து மேக்சிமம் ஒரே அளவாக எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற சிசர் வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு கிராஸாக போயிடுச்சு அப்படின்னா அளவுகள் வந்து ஒரு 0.1 mm வரைக்குமே மாறும். அதனால் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கீழே ஃபஸ்ட்டு இதனுடைய ஓரத்தை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அன்ஈவனாக இருக்கும், எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவாக இருக்கும். மேக்ஸிமம் மோஸ்ட்டு எந்த டீப்பில் இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கிராஸ் கொடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு தேவையில்லை. இதுக்கப்புறம் டாப்பினுடைய லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டாப் லென்த்து நம்ம மார்க் பண்ணும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னா, டாப்பினுடைய லென்த்து அளவு சுடிதாரில் வந்து இருக்கிறத அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு உள்ளே வந்து ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். அது என்னாகும் அப்படின்னா தண்ணியில் போட போட மேல் துணி சுருங்கிச்சினாலும் இல்லை உள்ளே இருக்க லைனிங் வந்து மிக்சிங் லைனிங்காக இருந்தாலுமே அது என்னாகும் அப்படின்னா மேலே இருக்க துணியிலேருந்து கீழே இறங்கி லைட்டாக தொங்குற மாதிரி வரும். அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ள லைனிங் கொடுக்கும்போது ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு ஹைட் வந்து கம்மி பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த துணியினுடைய இது வந்து தண்ணியில் போட போட கீழே இறங்காமல் இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றில் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சிங் லைனிங் எல்லாம் இருக்குது, இல்லை காட்டனாகவே இருந்தாலுமே மேல் துணிக்கும் உள் துணிக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி இல்லை அதனுடைய தன்மை அப்படிங்கும்போது அந்த உள்ளே இருக்க லைனிங் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த மாதிரி வரும்போது அதனால தான் நம்ம மேக்ஸிமம் வந்து காட்டன் லைனிங்கை வந்து தண்ணியில் போட்டுட்டு தான் நம்ம வைப்போம். அதையும் மீறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அந்த லென்த்தை வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு 1 இன்ச்சு அந்த மாதிரி குறைக்கணும். மற்றபடி உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, நம்ம லைனிங் எவ்வளோ கம்மியாக வச்சுருந்தாலுமே உங்களுக்கு வந்து அது மேல் பக்கம் வந்து அது ஒரு அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு வரைக்குமே நம்ம கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்னுடைய உயரம் எவ்வளோ அப்படின்னா 41.5 இன்ச்சு வருது. நான் இதில் 40 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நாற்பது இன்ச்சு. அப்புறம் ஷோல்டர் லைனுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே தான் நான் மார்க் பண்ணுறேன். இது வந்து சீம் அலவன்ஸ்க்காக கொடுக்குற லைன். இதில் ஷோல்டர் வந்து நம்ம 6.5 இன்ச்சு வந்து நம்ம அதில் மெஷர் பண்ணியிருக்கோம்.
அந்த 6 இன்ச் இதை நம்ம மார்க் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஷோல்டர்னுடைய கால்குலேஷன் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா, ஆம்ஹோல் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 16 வருது. அப்போ ஷோல்டர் வந்து ஒரு 15, 15.5 கணக்கு 15 இன்ச்சு நம்ம கணக்கு வச்சுக்கிட்டா கூட பேக் நெக் 7 இன்ச் அப்படிங்கும்போது 2 இன்ச்சு வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு 12 இன்ச்சு 15.5 இன்ச்சு அப்படிங்கும்போது ஷோல்டர் 15.5 இன்ச் அப்படின்னா 2 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். அந்த 2 இன்ச் அப்படிங்கிறது நெக்கினுடைய டெப்த்தை பொறுத்து நம்ம கால்குலேட் பண்றது. அப்போ 13.5 இன்ச் வருது. அப்போ 6.25 அப்படிங்கிறது தான் 1/2 ஷோல்டர் நமக்கு வருது. அப்போ நம்ம 6.25 வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஒன்றும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. நம்ம டைரக்டா எடுக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நேரடியா உங்க ஷோல்டர் அளவு வச்சிருந்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டான மெஷர்மெண்ட் குறிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஆம்ஹோல்ல வச்சு பார்ப்போம். இப்போ 16 இன்ச் வருது அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு கிட்டத்தட்ட ஒரு 40 இன்ச் வருதுன்னா 36, ஒரு 15.5 இன்ச்சு அவங்களுக்கு ஷோல்டர் வரும், 15 இன்ச்சு வரும் அப்படின்னு தான் நம்ம ஒரு கால்குலேஷன் போடுவோம். நீங்க டைரக்டா ஷோல்டர் அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நெக்கினுடைய இதை வந்து ஷோல்டருடைய அளவை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து நான் 6.25 குறிச்சிருக்கேன். இதுல ஆம்ஹோல் உயரம் பாத்தீங்கன்னா 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணி அதுல அளவு எடுத்திருக்கோம். இதுல செஸ்ட் ரவுண்டு 20, அப்போ 10 இன்ச்சை வந்து நம்ம இதுல மார்க் பண்றோம். இப்போ இதுல வந்து நம்ம அப்ராக்சிமேட்டா நமக்கு தேவையான ஆம்ஹோல் கிடைக்குதான்னு பார்த்துக்கலாம். நமக்கு வந்து ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படிங்கும்போது 8.25 வரணும். அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே இதை இறக்கணும். இதுதான் நம்ம கவனமா பார்த்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஆம்ஹோல் வந்து இதுல கரெக்டா செட் ஆகணும். அது அப்ராக்சிமேட்டா ஃபர்ஸ்ட் ஒரு இது செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எங்க வச்சா கரெக்டா வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல 10 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. 1/4 செஸ்ட், அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு. இப்போ இதுல நம்ம அளந்து பார்க்கும்போது நமக்கு 8.25 இன்ச்சு வரணும். இதுல வந்து நம்ம ஒரு கிராஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப டீப் வரக்கூடாதுங்கிறதுக்காக. இதுல வந்து மிட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க 3 இன்ச்சு. இதுல வந்து ஆம்ஹோல் வச்சு ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸு இதுல டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க லைன் போடுற அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. ரொம்ப பட்டையான மார்க்கர் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் ஷார்ப்பா இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதுல நம்ம சீம் லைனை விட்டுட்டு மெஷர் பண்ணுங்க. 8.25 கட் பண்ணும்போது 8.25 உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற அளவுகள் எல்லாமே இதுல இருந்து தான் எடுக்கிறோம். இப்போ இந்த ஷேப்புக்காக நம்ம கொடுத்த அளவு பார்த்தீங்கன்னா 15.5. அதுக்கப்புறம் சீட்டுக்காக அளவு எடுத்தது பார்த்தீங்கன்னா 23. இங்கே வந்து நம்ம இந்த இதை விட்டுட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம அளவு எடுக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ மார்க் பண்ணுறோம் அப்படின்னா 17.5. இப்போ 8.25, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் 22.5 சீட் அளவு, அப்போ 11.25. அடுத்தது டவர் பார்த்தீங்க அப்படின்னா 24, இப்போ 12 இன்ச்சு, 1 இன்ச்சு போதும். இங்கேயும் 1 இன்ச்சு போதும், இங்கேயும் 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து இந்த சைடு மடிக்கிறது ஸ்லிட்டு வந்து ரொம்ப பட்டையாயிடக்கூடாதுங்கிறனால தான் இங்கே கம்மியாக விட்டுருக்கோம். இப்போ இதுதான் நமக்கு வேஸ்ட்டு, இது சீட்டு, இது செஸ்ட் ரவுண்டு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்துக்கலாம். இல்லாட்டினா என்ன ஆகும்னா இந்த இடம் உங்களுக்கு லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப அதிகமாக கொடுத்தீங்கனாலும் லைட்டாக ஒரு கொடுத்துக்கலாம். இல்லாட்டினா அந்த கீழே அண்டர் ஆர்ம் கிட்ட ஒரு லூஸ் வரும். அதனால சும்மா லைட்டாக ஒரு ஷேப் கொடுத்து அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். அடுத்தது சும்மா லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லாண்டிங் கொடுத்து இதில் ஒரு உள்கை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் இதனுடைய மார்க்கிங். உயரம் மார்க் பண்ணோம், 1.5 இன்ச்சு பக்கம் கம்மி பண்ணிட்டோம்.
ஷோல்டர் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் போட்டு மார்க் பண்ணோம். ஆம்ஹோல் வந்து ஆம்ஹோலுமே ஷோல்டருமே நம்ம அளவு சுடிதாரில் அளவு எடுத்துட்டு அதை 1/2 தான் வச்சோம். அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு கால்குலேஷன் போட்டு இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி ஆம்ஹோல் உயரம் ஃபஸ்ட்டு 6 வச்சோம். அதில் வந்து 8.25 கரெக்டாக சீட்டிங் ஆகலைங்கிறனால ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி அதில் கொடுத்துட்டோம். இப்போ இது வந்து நமக்கு கட் பண்ணும்போது நீங்கள் வைக்கும் போதே அக்யூரேட்டாக வச்சுட்டு அப்புறம் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகலாம். அதனால் ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சிங்கன்னா தான் நீங்கள் வெட்டி முடிக்கும் போது உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக வரும். அப்புறம் இது ஷேப் எங்கே வேணுங்கிறது முக்கியம். மேலே கொடுத்துட்டா கப் ஷேப் பெருசாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ப்ரெஸ் ஆன மாதிரி இருக்கும். அதனால இது அண்டர் பஸ்ட்டுக்கு கீழே தான் இது வரணும், அதை பார்த்துக்கோங்க. இது வந்து எப்படி அளவு கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம டாட் பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இதிலிருந்து இது வரைக்கும் மிட் பாயிண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம வைக்கும் போதே 8.25 வச்சோம். அதில் பாதி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. அதுக்கப்புறம் இதை பாயிண்ட் பண்ணிட்டு கீழே 4 இன்ச்சு, மேலே 4 இன்ச்சு. இது வந்து நம்ம நல்லா ஷார்ப்பாக இந்த டாட் பிடிக்கணும். வளைச்சி பிடிச்சோம் அப்படின்னா பேக் சைடில் வந்து சுருக்கம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து அப்படியே ஷார்ப்பாக தான் இந்த டாட் வந்து நம்ம பிடிக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீடில் மார்க் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு நெக்கு நீங்கள் எவ்வளோ கட் பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ வித்துக்கு கட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஷோல்டர் அளவு ஒரு 2.25 வருது, ரெடியாக 2.25 வருது அப்படின்னா நெக்குக்கும் இதுக்கும் சேர்த்து மொத்தம் 3.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு நம்ம கேன்வாஸில் கட் பண்ணிக்கலாம். அப்போ தைக்கும் போது உங்களுக்கு இங்கே 3 இன்ச்சுக்கு வந்துடும். அப்போ இங்கே நமக்கு ரெடி அளவாக ஒரு 2.25 இன்ச்சு உங்களுக்கு ஷோல்டர் கிடச்சிரும். இது வந்து கேன்வாஸில் கட் பண்ணுற அளவு தான். 3.25 இன்ச்சுக்கு கேன்வாஸில் நம்ம நெக்கு வந்து கட் பண்ணுவோம். அது வேணும்னாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மறுபடியும் அளந்து பார்க்க தேவையில்லை. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த இடம் கட் பண்ண இந்த இடத்துல கொடுக்கும்போது இந்த இடத்துல தான் நமக்கு அதிக லூஸ் வரும், இங்கே வந்து டைட் வரும். அதனால இங்கேருந்து நம்ம கொடுக்கும்போது மட்டும் இந்த ஷேப் மட்டும் கரெக்டாக ஸ்லிம்மாக கொண்டு வந்தீங்கன்னா போதும். ரொம்ப டைட் பண்ணி கொடுக்க வேண்டாம். இது அப்புறம் இது ரொம்ப அவுட்டில் ஆயிடுச்சுன்னா இந்த இடம் வந்து நமக்கு பல்ஜியாக தூக்கிட்டு இருக்கும், லூஸ் வரும். இந்த இடத்துக்கு வந்து நமக்கு லூஸ் வந்து தேவை, அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இதில் நம்ம ஆம்கோலை மறுபடியும் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக இந்த கட்டிங்கில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8.25 இந்த பாயிண்டில் அந்த இடத்துல நம்ம நாச் போட்டுக்கலாம். இந்த நீடில் மார்க்குமே கரெக்டாக அந்த 8.25 எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து இது போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த 3 ட்ரெஸ்ஸுக்குமே இதே அளவில் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து போட முடியும். நீங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போட்டிங்கன்னா அளவுகளும் வந்து மாறிடும். அதனால தான் இந்த எல்லாத்தையும் ஒன்றா வச்சு கரெக்டாக இப்படி கீழே வரைக்கும் ஒரே டிஸ்டன்ஸ், இங்கேயும் ஒரே டிஸ்டன்ஸ் இங்கேயும் வரணும். அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதனுடைய மிட் பாயிண்ட்டு இது இதுலேயும் நீடிலும் மார்க் போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம டாட் பிடிக்கிறது. இதில் வந்து நாச் போட்டுக்கலாம்.
இங்கே சென்டர் நாட்ச் போட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோல் வந்து ஒவ்வொன்றும் நம்ம மார்க் பண்ண முடியாது, அதனால் ஒரே ஷேப் மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த ஷேப் வச்சு லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையுமே உள்கை மறக்காமல் வெட்டிடுங்க. இதை நம்ம மெயின் கிளாத்தில் போட்டு வெட்டும் போது ஷோல்டர் வந்து ஒரே அளவாக அப்படியே தான் வச்சுக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு ஹைட் மாறாமல் இருக்கும். கீழே வந்து நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவோட நம்ம 2 இன்ச்சு சேர்த்து எடுத்துருப்போம். அந்த இதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் எல்லாமே ஒவ்வொரு 1 இன்ச் வர மாதிரி பண்ணிக்கோங்க. கீழேயும் இதுவும் மட்டும் ஹைட் கரெக்டாக வச்சுக்கோங்க. சைடில் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம மிட் பாயிண்ட் வச்சு தச்சு முடிச்சுட்டு அப்புறமா இருக்கிறத எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 8.25 இன்ச் வந்து ஆர்ம் ஹோல், அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஸ்லீவுக்கான இதை வந்து நீங்கள் கிளாத் எடுத்துக்கோங்க. அயர்ன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 3 கிளாத் அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லா கவனமாகவே பார்த்துக்கோங்க, எந்த துணியும் மிஸ் ஆகாமல் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதனுடைய ஸ்லீவ் லென்த்து கீழே வந்து இதுக்கு எட்ஜ் லைன் ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் லென்த்து 7 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு. இங்கே வந்து நம்ம சீம் லைன் கொடுத்துட்டோம், இங்கே 1/2 இன்ச்சு இதில் சேர்த்துருக்கோம். இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். 3.5 இன்ச்சு 3.6, அதாவது 40 இன்ச்சு செஸ்ட் ரவுண்டு வருது அப்படின்னா அதில் 4 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ். அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வருதோ அதுதான் நமக்கு கேப் ஹைட்டாக நம்ம வச்சுக்குவோம். அந்த அளவு நான் இதில் வச்சுருக்கேன். ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா 8.25 வரணும். 8.25ங்கும் போது 8 வச்சுக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு 8.25 அதில் கரெக்டாக வரும். இல்லை உங்களுக்கு சுடிதார் அப்படிங்கும்போது நம்ம ஆர்ம் ஹோல் கிட்ட டாட் பிடிக்க மாட்டோம். அதனால் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா ஃப்ரண்ட் வந்து இழுத்துக்கிட்டே போகும். அது துணியை பொறுத்து தான் எல்லாமே. கட்டிங் அப்படிங்கிறது நம்ம ப்ராப்பராக பண்ணிடுவோம். துணியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து லைனிங் கிளாத்தோட மெயின் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணும்போதும் சரி, தையல் வந்து ஒன்றா சுருங்கிடும். அதை நம்ம உடச்சி விட்டு வச்சோம் அப்படின்னா தான் கரெக்டாக வரும். அதனால் நம்ம ப்ராப்பராக வெட்டும் போது அதில் 8.25 வரணும் அப்படின்னா இதில் 8 வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு இதில் வந்து சேர்த்தி வரும். ஏன்னா அது வந்து வச்சிருக்கிற கிளாத்தினுடைய பொசிஷன் வேற. இது வந்து குறுக்க வச்சிருக்கோம், அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது எக்ஸ்பெண்ட் ஆகும், குறுக்க இருக்கிறது எக்ஸ்பெண்ட் ஆகாது. அதனால் நம்ம கிளாத்து அதில் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கரெக்டாக இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு ஸ்லீவ் ரவுண்ட் அப்படிங்கும்போது 14, அப்போ பாதி 7 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5 இன்ச்சு. இதுதான் நமக்கு ஸ்லீவுக்கான கிளாத்து. மேக்ஸிமம் இங்கே 8.25னா இங்கே 1 இன்ச்சு கம்மி அப்படி தான் வரும். இதில் 8 அப்படின்னா 4 இன்ச்சு. இல்லை உங்ககிட்ட ஆர்ம் ஹோல் ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா அதையே வச்சு கூட நீங்கள் ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே எப்போவுமே ஷார்ப்பாக வந்துடக்கூடாது. ஒரு 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த ஷேப் கொண்டு வரணும். இந்த நாட்ச் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அடித்து திருப்பணும் அப்படிங்கிறக்காக. இந்த நாட்ச் வந்து ஆர்ம் ஹோல் நாச்சும் உங்களுக்கு பாடியில் இருக்க செஸ்ட் ரவுண்ட் நாச்சும் மேட்ச் ஆகணும், அதுக்காக இந்த நாச்சு. இது வந்து ஷோல்டர் கிட்ட நம்ம ஜாயின் பண்ணுற நாச்சு. இதை வந்து உள்கை வந்து கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒவ்வொரு இதுதான் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரொம்ப டீப் தேவையில்லை, சும்மா மைல்டாக நீங்கள் எப்படி தான் மார்க் பண்ணாலுமே ஒரு 1/2 இன்ச்சு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். ரொம்ப டீப்பாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உள்கை இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு.
இதுக்கு வந்து அப்புறம் நெக்கு வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கான லைனிங்கில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. லைனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக இருந்தால் தான் உங்களுக்கு கட்டிங் வந்து கொஞ்சம் நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் வரும். பத்தாமல் இருந்துச்சுன்னா நம்ம எல்லா அளவுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வெட்டுற மாதிரி இருக்கும். டிசைன் வந்து எது வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பேக் நெக் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு வருது. இப்போ பேக் நெக்கில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஒரே மாதிரி தான். இதை வந்து அப்படியே நம்ம ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு பின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே கரெக்டாக ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன். இது வந்து சீம் அலவன்ஸ். அப்போ மொத்தம் உங்களுக்கு 7.5 இன்ச்சு ஹைட்டு. கீழே மேக்ஸிமம் ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சில் இருந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இதுக்கு கொடுத்துக்கலாம். இதில் வந்து 3.25 மார்க் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து என்ன ரவுண்ட் வேணுமோ அந்த ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. பேக் அப்படிங்கும்போது ரொம்ப ஓப்பனாக வேண்டாம், ஓரளவுக்கு க்ளோஸ் ரவுண்டாக கொடுத்துக்கலாம். ஏன்னா இதை எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ரவுண்டினுடைய இது வந்து அதிகமாகும். அதனால் நார்மலாக கொடுத்துக்கலாம். இதே ரவுண்டு கீழேயும் இந்த 1/2 இன்ச்சு இது வரைக்கும் மட்டும் கட் பண்ணி நிறுத்திக்கோங்க. ஃபுல்லாக வெட்டிட வேண்டாம். இது வந்து பேக் நெக். இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நாட்டு ஜிப் ஏதாவது வேணும்னா இதுலேயே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம், மறக்காமல் இருக்க. இது வந்து எதுக்காகன்னா இந்த நெக்கு வந்து நம்ம அயன் பண்ணும்போது ரொம்ப வைடாயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக கரெக்டாக நெக்கினுடைய அகலத்துக்கு இது வச்சுருக்கோம். இது வந்து நமக்கு ரெடி அளவு, ஏன்னா தையல் உள்பக்கம் தான் போடுவோம். இதில் இது கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அயன் பண்ணும்போது இது ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இது இருக்கும்போது உங்களுக்கு எந்த நெக்காக இருந்தாலுமே இது வந்து லைனிங்கில் கூட ஒரு ஷேப் கரெக்டாக நம்ம வெட்டணும் அப்படின்னா இந்த மேலே இருக்க 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸை கட் பண்ணாமல் விட்டுருங்க. அப்போ நீங்கள் வந்து மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு நெக்கு வந்து ரொம்ப ஓப்பன் ஆகாமல் கரெக்டாக இதாகும். அதனால் இந்த அளவு வந்து நீங்கள் இதில் வச்சுக்கோங்க. இது வந்து பேக் நெக்கு. அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மூணே கால். ஃப்ரண்ட் நெக்கு 5.5 + 1/2 6 இன்ச்சு. இதுக்குள்ளே தான் நம்ம என்ன நெக்கினுடைய டிசைன் வேணுமோ அதை வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டார் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா இதை விட ஒரு பாயிண்ட் அரை இன்ச்சு நம்ம கீழே இறக்கி கூட வச்சுக்கலாம். சப்போஸ் இங்கே ப்ராடாக கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்குள்ளே தான் நம்ம மார்க் பண்ணி ஆகணும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்டார் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நெக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த வி வந்து ஒரு அரை இன்ச்சு கூட நம்ம கீழே இறக்கிக்கலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் இதில் வர்ற வி கரெக்டாக இதில் கொடுத்துட்டு உங்களுக்கு சப்போஸ் இந்த டிசைனில் ஒரு இது இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி லோ பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம எப்படி ட்ராப் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஷேப் வந்து நம்ம கொடுக்கறது. என்ன ஷேப் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. நெக்குக்கான போர்ஷன் அந்த ரவுண்டுக்கான போர்ஷன் கொடுத்துருங்க. கீழே வர்றதுக்கு அந்த வி ஷேப் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் வர்ற மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி நமக்கு கீழே வேணும், அதனால் இதில் இது கொடுத்துருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் ஒரு ஹாஃப் இன்ச் கீழே இறக்கி தான் வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்டார் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் ஒரு ஸ்டார் கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ஷேப் வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெக்கினுடைய ஷேப் வந்து இதில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வரும். இது வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது, அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இந்த பாடி ஷேப்புக்கு அது ரொம்ப கழுத்தை நெருக்கும். அதனால் ஓரளவுக்கு இந்த வைடுக்கு என்ன வருமோ அந்த ஷேப்பு தான் நம்ம கொடுக்க முடியும். இதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு அப்படின்ட்டு முன்கழுத்து அப்படின்னு நம்ம எழுதி வச்சுக்கலாம். சப்போஸ் எந்த பில் நம்பருக்கு வைக்கணும், எந்த கலர் ட்ரெஸ்ஸுக்கு வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். பேக் நெக்கு காமனாக இருக்குது, ஃப்ரண்ட் நெக் மட்டும்தான் நமக்கு மாறி மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு லைனு, அப்புறம் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு லைனு, அப்புறம் 3.25க்கு ஒரு மார்க்கிங். இதில் வந்து 6 இன்ச்சுக்கு நெக்கினுடைய டீப் கட் பண்ணிக்கலாம். இது வந்து 3ங்கிறது ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லாண்டிங்காக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது 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 ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே நெக்கினுடைய அளவு. இது சீம் லைன். இங்கே நம்ம கொடுக்கறது வந்து எக்ஸ்ட்ரா லைன். இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம மார்க் பண்ணுற டிசைன் வரணும். இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1.25, அதுக்கப்புறம் ஒரு 1.25. இது எவ்வளோ நெக்கினுடைய டீப் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவு எல்லாமே மாறும். நம்ம வந்து ஒரு க்ரியேட்டிவாக தான் இந்த டிசைன்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணுமே ஒழிய கரெக்டான அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட் வச்செல்லாம் நம்ம ஒவ்வொரு நெக்குமே மார்க் பண்ண முடியாது. ஒரு போர்ஷன் வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, இந்த இடத்துல எவ்வளோ பெண்டு கொடுக்கணும், எவ்வளோ ஷார்ப் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து க்ரியேட்டிவாக பண்ணினாதான் உண்டு. மற்றபடி டிட்டோவாக அதில் இருக்க மாதிரி நம்ம நம்மளுடைய நெக்கு அளவுக்கும் ஒரு இமேஜில் இருக்க நெக்கு அளவுக்கும் நம்ம வந்து மேட்ச் பண்ண முடியாது. அதனால் எப்பவுமே ஒரு போர்ஷன் எவ்வளோ இருக்குது, நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நெக்கினுடைய அளவு வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம இது வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து ஒரு பெண்டு வந்து நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு ஸ்கேலப் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இதில் இது வந்து சீம் லைன், இதை விட்டுருங்க. இதிலிருந்து இந்த 2 1.25 அளவுக்கு நான் வந்து ஒரு ஸ்கேலப் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்கேலப் வந்து லைட்டாக அப்படியே பெண்ட் பண்ணி இதில் வந்து ஒரு ஷார்ப் கொண்டு வந்து கொடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறங்கினாலும் பிரச்சனை இல்லை. இது வந்து உங்களுக்கு இப்படி வைடாக வேண்டாம் அப்படின்னாலும் கொஞ்சம் லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். இங்கே என்ன டீப் வேணும் அப்படிங்கிறத நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இங்கே வெளியில் இருக்க அளவு வந்து நம்ம எந்த அளவுக்கு வெளியில் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஷார்ப் வந்து கீழே இருந்தே வரேன். ஆனால் கீழே வந்து ரொம்ப வைடு வேண்டாம் அப்படிங்கிறனால லைட்டாக இதுலேயே கொண்டு போய் அந்த ஷேப் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதுதான் வந்து இதனுடைய நெக்கினுடைய ஷேப்பு. இது வந்து நமக்கு உள்ள கட் பண்ணினது. இந்த ஷேப்பு வந்து நம்ம கரெக்டாக பாயிண்ட் பண்ணி நிறுத்தி ஸ்டிச்சிங்லேயும் இதே ஃபினிஷிங் கொண்டு வந்தால் தான்
இது வந்து நமக்கு கரெக்டாக வரும். அதனால் நம்ம கட் பண்ணும்போது ஃபோல்டு பண்ணுறனால ரைட் லெஃப்டில் எந்த சேஞ்சஸுமே வராது. நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஷேப் வந்து மாறும். இந்த மாதிரி ஸ்கேலப் வரும்போது நம்ம ரொம்ப இதாக கவனிக்க வேண்டியது வந்து ஸ்டிச்சோடைய லென்த்தை வந்து கம்மி பண்ணிக்கணும். அப்போதான் வந்து இந்த பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கவர் பண்ண முடியும். லாங் ஸ்டிச்சாக வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகாது. அதனால் சின்ன தையலாக வச்சு அப்படியே எட்ஜில் கொண்டு வந்து பாயிண்ட் பண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அடித்து நாச்சஸ் போட்டு திருப்பும் போது தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து இது ஒரு நெக்கு, இதுவுமே ஃப்ரண்ட் சைடு முன் பக்கம் அப்படின்னு போட்டு இது பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதில் 3/4 அப்படிங்கிறது நமக்கு கழுத்தினுடைய ரெடி அளவு. உயரம் வந்து 6 இன்ச்சு, 5.5 + 1/2 6 இன்ச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் நெக்கு தான், கீழே வர்றது தான் அந்த டீப் வருது. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம இந்த எக்ஸஸ் எல்லாமே வெட்டிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த எந்த அளவு கொடுத்தா அது கரெக்டாக வருங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்க ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாகவும் சைடில் ரெண்டுமே நார்மலாகவும் இருக்குது. உள்ளே வந்து ஒரு த்ரெட்டு மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு ஷேப் வந்து நம்ம கொடுத்துடணும். இது வந்து ஒரு ரவுண்டு, இது வந்து நம்ம நெக்கினுடைய அளவு. இதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போகிற ரவுண்டு தான் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று 2 லைன் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு ஷேப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஷேப்பும் இதில் ஒரு ஷேப்பும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு. இங்கே அகலமாச்சு அப்படின்னா நம்ம இங்கே வந்து குறைச்சி தான் ஆகும். இந்த அளவு வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதையும் ஒன்றோட ஒன்று ஸ்டிச்சிங்க்காக நம்ம வந்து ஒரு கேப் கொடுக்கணும். இந்த அளவு வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது டூல்ஸ் வச்சு மார்க் பண்ணாலும் சரி, அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும். அது மேக்ஸிமம் நம்ம ஃப்ரீ ஹேண்டாக தான் நம்ம போடுறோம். சப்போஸ் உங்களுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு டூல்ஸ் வச்சு போட முடியும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு போட்டுக்கோங்க. ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இந்த ஷேப் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஒன் சைடு தான் போட முடியும். ஆப்போசிட் சைடு நீங்களாவே அதை கரெக்ஷன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி அந்த ஷேப் மட்டும் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது இங்கே இருக்க கேப் வந்து வெட்டக்கூடாது. ஏன்னா அது வந்து நம்ம கிளாத்தில் இருக்கணும். இது வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி கொண்டு போயிடுவோம். இதை வந்து அப்படியே ஷேப் பண்ணி கொண்டு போயிடும். இப்போ நம்ம கட்டிங் லைன் என்ன அப்படின்னா இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இதில் கொண்டு வந்துட்டு மறுபடியும் இங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டு மறுபடியும் இதை ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி கொண்டு வந்துடணும். இதை சின்ன சிசர் வச்சு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகாமல் இருக்கும். லாங் பெரிய சிசர் அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. இதில் வந்துட்டு இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு வரும். இந்த நடுவில் வர்றது வந்து நமக்கு த்ரெட்டு போட்டுக்கலாம், பீட்ஸ் போட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம க்ளோஸாக வேணும்னாலும் நம்ம க்ளோஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் வேறு எக்ஸ்ட்ராவாக ஒரு கலர் பைப்பிங் வைக்கும் போதும் இது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக தெரியும். இது வந்து கொஞ்சம் நம்ம இப்போ இந்த ஷேப்புக்கு வந்து நம்ம ஒரு பைப்பிங் மட்டும் பீடிங் மட்டும் பேண்ட் கிளாத்தில் கொடுத்தோம் அப்படின்னா
இந்த ஹோல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டல்ஸ் மாதிரி உங்களுக்கு நீட்டாக அழகாக தெரியும். இதுக்குள்ளே உங்களுக்கு பீட்ஸ் வேணும்னா இதில் ஒரு 3 பீட்ஸு இதில் ஒரு பீட்ஸ் போட்டிங்கனாலும் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு இதனுடைய நெக் ஷேப் வந்து நமக்கு தைச்சு முடிச்சதுக்கப்புறம் கிடைக்கும். ஏன்னா நம்ம இந்த எட்ஜில் தான் தையல் போடுவோம். இந்த கார்னரெல்லாம் பார்த்து கரெக்டாக டேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து பைப்பிங் பீடிங் கொடுத்துட்டோம். இது வந்து பைப்பிங் இல்லை, பீடிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது பட்டையாக ஒரு பீஸ் கொடுத்துட்டோம் அப்படிங்கும்போது இந்த ஹோல்ஸ்க்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை. இந்த நெக்குக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த நெக்கினுடைய டிசைன் வந்து இந்த மாதிரி வரும். இந்த கேப் வந்து உங்கள் விருப்பம் தான். நீங்கள் இந்த கேப் அதிகமாக, ஏன்னா நம்ம வைட் நெக்காக வைக்கும்போது ரொம்ப நெருக்கிட்டோம் அப்படின்னாலும் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு கேப் கொடுக்கணும். அப்போ அந்த கேப் நம்ம எப்படி கொடுக்குறோமோ அந்த மாதிரி கொடுத்து இந்த ஷேப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம விருப்பம் தான். ஹைட் பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமாங்கிறது எல்லாமே நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அளவு சுடிதாரில் எப்படி அளவு எடுத்தோம், அதை எப்படி வந்து நம்ம லைனிங்கில் மார்க் பண்ணோம், கட் பண்ணோம், அதுக்கு நெக்கு வந்து எப்படி கட் பண்ணோம் அப்படிங்கிற ஃபுல்லாவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.